ஓகே திரு ஜென்ராம், ஒரு இயல்பான விஷயம் தானே, இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? ஆல்ரெடி ஒரு டிபேட்டாக திரு ஆர்கேயும் அதுக்கான பதில் இன்னொரு பக்கத்துலேருந்து எல்லா கட்சியிலையும் இந்த மாற்றங்கள் இருக்குது. வெளிப்படையாக விசிபிளாக நிறைய இடத்துல வந்து தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் இருக்கிறார். நயினார் நாகேந்திரன் போட்டியிடுவதற்காக உத்தேசமாக ஒரு தொகுதி வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஃபைனலைஸ் பண்ணும்போதே ஒரு தொகுதி வருது. வானதி போட்டியிடுவதற்காக ஒரு தொகுதி கிடைக்குது, எல்முருகன் போட்டியிடுவதற்காக ஒரு தொகுதி கிடைக்குது. உத்தேசமாக அந்த மாதிரி அண்ணாமலை போட்டியிடுவதற்காக உத்தேசமாக பாஜக வாங்கிய தொகுதி என்ன? அதில் அவர் போட்டியிட மறுத்தாரா, அல்லது முதல்லையே நெகோசியேஷன் போகும்போது நான் போட்டியிட போவது இல்லை, எனக்காக எந்த தொகுதியும் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாரா, அல்லது அவருக்காக தொகுதி கேட்டு அதிமுக கொடுக்க மறுத்துதா? அந்த மாதிரி எந்த தகவலும் பொது வெளியில் வரல. ஆனால் நடந்த நிகழ்வுகளை கெஸ் பண்ணி பார்க்கும்போது அதிமுக அப்படி சொல்லியிருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாடு பிஜேபி வந்து அந்த நெகோசியேஷன்லேயே அண்ணாமலையை ஸ்கிப் பண்ணிட்டு தான் வாங்கியிருக்கிறாங்களோங்கிற சந்தேகம் வருது. அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த சந்தேகத்துக்கு அதில் இடம் இருக்குது. இப்போ ஒரு அதில் சந்தேகத்துக்கு ஏன் இடம் வரணும்? அவர் வந்து பரப்புரைக்கு போகணும்னு விரும்பினார்னு பியூஷ் சொல்கிறாரு, நான் போட்டியிட விரும்பவில்லைன்னு கடிதம் அவர் கொடுத்துட்டாருன்னு ஒரு செய்தி வருது. அப்போ இது எல்லாமே அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடக்குது. கடிதம் வந்து சீட்டு ஃபைனலைசேஷனுக்கு பிறகா இல்லை அதுக்கு முன்னாலேவா? பிறகு தானே. அப்போ சீட்டே எனக்காக வாங்கலை, நீங்க நான் போட்டியிடணுமா வேண்டாமாங்கிறத நீங்க ஏற்கனவே தீர்மானித்து விட்டீர்கள். அதுக்கப்புறம் நான் எப்படி காத்திருக்கிறது? நான் அப்படி கேட்டா கோயம்புத்தூர்ல தான் கேட்கணும், கரூர் பக்கத்துலயும் எந்த சீட்டு வாங்கல அப்படிங்கும் போது என்ன நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு சீட் இல்லாம பண்ணிட்டீங்கிற உணர்வு அவருக்கு சாதாரணமாக வரும். ஓகே, பட் அதை தாண்டி தான் அதை என்னவா புரிஞ்சுக்கணும்? அவர் விலகிட்டாரு அப்படின்னுமா அதிருப்தினால, அல்லது கட்சி அவர் வந்து இந்த முறை அவர் சொன்ன மாதிரி பெரிய சகோதரர் திரு எடப்பாடி பழனிசாமி தானா அவர் விருப்பத்துப்படி செயல்படுவோம்னு பண்ணியிருக்காங்க? இந்த கூட்டணி வந்ததுலேருந்து அவர் கிட்டத்தட்ட தாமரையாக இல்லாம தாமரை இலை தண்ணீராகத்தான் இருக்காரு. அங்க அப்படி பட்டும் படாமலும் சில சமயங்கள் அண்ணாமலை சில சமயங்கள்ல வராரு, ஆக்டிவா பேசுறாரு, அதுக்கப்புறம் சில சமயங்கள்ல ஒதுங்கி இருக்கிறாரு. அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாரு. அது அண்ணாமலை வர்சஸ் அதர் லீடர்ஸ் இன் தமிழ்நாடு பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருப்பதாக தெரியுது. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தனிநபர்கள் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சி இல்ல, ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய கட்சி, ஒரு சித்தாந்த அடிப்படையிலான கட்சின்னு அவங்க சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இருந்தா இவ்வளவு தூரம் பர்சனாலிட்டி கிளாஷஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, அல்லது கட்சி அப்படி ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி முதிர்ச்சி அடையவில்லை, அதன்படி செயல்படவில்லை. அதனால அந்த கிளாஷஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவரோடு ஒரு முரண் வெளிப்படையாக வந்ததற்கு பிறகு நாம எங்க நின்னாலும் அதிமுகவோட ஆதரவு மனப்பூர்வமாக நமக்கு கிடைக்காது, அதனால அல்லது அவர்களிடம் போய் நான் வெற்றி பெறுவதற்கு உங்களோட ஆதரவை கொடுங்கன்னு போய் கேட்க வேண்டியது வரும். அதை தவிர்க்கலாம் அப்படின்னு ஒருவேளை இவர் முன்கூட்டியே அந்த உணர்வுக்கு வந்திருந்தாரா இல்லையாங்கிறதும் ஒரு கேள்வி. ஆனா இன்னொரு ஃபேக்டர் அப்படி பாத்தீங்கன்னா, அண்ணாமலையால ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா அந்த வாக்குகளை விடுறதுக்கு பிஜேபியோ அல்லது என்டிஏவோ அதிமுகவோ விரும்புமா? இப்போ அவரே சொல்றாரு அதிமுகவுடைய வேட்பாளர்கள்லாம் அவரை போய் பார்க்குறாங்க, ஆதரவு கேட்குறாங்கன்னா அப்போ அந்த ஒரு ஃபேக்டரை மறந்துட்டா இந்த முடிவு எடுப்பாங்க? இல்லை, அண்ணாமலையோடைய ஆதரவாளர்கள்ங்கிறவங்க பிஜேபிக்கான ஆதரவாளர்கள் தானே, பிஜேபியினுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவங்க தானே, திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதே தங்களுடைய முதன்மையான பணின்னு இருக்கக்கூடியவங்க தானே. அப்போ அண்ணாமலைக்கு சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் கோட்பாட்டு ரீதியான கமிட்மெண்ட் இருக்குல்ல, கோட்பாட்டின் மீதான விசுவாசம் இருக்குல்ல. அப்போ அண்ணாமலை அதுல நீங்க சொல்ற இருப்பாங்க. நம்ம கூட கோட்பாடுங்கிறது எதை கோட்பாடா வைக்கிறீங்க? கொள்கையா அல்லது திமுக எதிர்ப்பா? அதாவது லாங் ரன்ல கொள்கை. இந்த திமுக எதிர்ப்புனா உங்களுக்கு ஆப்ஷன் டிவிக்கு இருக்கு, விஜய் இருக்கிறாரு, நான் அதனால கேட்கிறேன். அது அப்படியே தான் இங்கேயே தான் இருக்கணும். பிஜேபியை விட்டுட்டு இன்னொரு கட்சியை ஆதரிக்க போறது எப்படி? ஓகே, நீங்க ரெண்டாவது பகுதியில பேசணும்னு சொல்ற அதே மாதிரி பிரச்சனை எந்த இம்பாக்டும் இதனால வந்துடாதுங்கிறீங்க. அண்ணாமலை இல்லைங்கிறதுனால என்டிஏக்கு இம்பாக்ட் வரக்கூடாது. சரி, பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ஷபீர்கிட்ட போயிட்டு வரேன். உங்கள்கிட்ட தொகுதி வாரியாக நான் கேட்டுக்கிறேன், நிறைய விவகாரங்கள் இருக்குது. ஷபீர், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிஜேபியோட பட்டியல்? நம்ம ஸ்ரீராம் சார் ஒரு கருத்து சொன்னார், பிஜேபி வந்து ஒரு பிளானோட ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஸ்ரீராம் சாரும் இருக்கார்,
அவர் வந்து இந்த தேர்தல் சம்மந்தமாக பல அனலிசிஸ்லாம் வந்து கொடுக்கக்கூடியவர், ஊடகங்களில் பேசுகிற சமீப காலமாக ஊடகங்களில் வரதில்லை. அவர் என்ன ஒரு ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காருன்னா, செஃபாலஜிஸ்ட் செஃபாலஜி, both Modi and Amit Shah seems to have given up on Tamil Nadu BJP. The infighting is so pathetic, it outruns Congress. காங்கிரஸை விட பாஜகவில் மோசமான குழாயடி சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. Guess his concentration is shifted to Kerala, West Bengal, rightly so. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக நினைச்ச எந்த திட்டமும் அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை அப்படின்றது தான் வந்து என்ன நினைச்சாங்க சாராம்சம். பாஜக தமிழ்நாட்டில் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கணும்னு நினைச்சாங்க. சரி, அது வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்கல. இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் தொகுதிகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய தொகுதிகள் நம்பர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதை ஒரு வகையில் இபிஎஸ் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இபிஎஸ்க்கு வந்து ஓரளவுக்கு அதிமுகவில் கொஞ்சம் இபிஎஸ்ஸை வந்து முதல்ல ரொம்ப அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்கெல்லாம் வந்து இபிஎஸ் வந்து பரவாயில்லையே இவர் சமாளிச்சிட்டாரு, இந்த நெருக்கடியை இவர் இபிஎஸ் சமாளிச்சிட்டாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதுரியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிமுகவா அண்ணாமலையா அப்படின்னும் போது பாஜக மேலிடம் அதிமுகவை தான் தேர்வு செய்தது. அப்பவே பாஜக கூட்டணி வேணும்ன்ற முடிவெடுக்கும் போது வேண்டும் அப்படின்ற முடிவெடுக்கும் போது, ரெண்டாவது இவங்க தொகுதி பங்கீடு இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னும் போது ஒரு தொகுதியை கேட்கறாங்க அப்படின்னா ஒரு கேண்டிடேட்டை மனசுல வச்சுட்டு தான் கேட்பாங்க. ரெண்டு பக்கமும் இருக்கும் நெகோசியேஷன். எல்லாமே அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த தொகுதியை நம்ம கொடுக்கலாமா, திருப்பரங்குன்றம் அவங்க கேட்டாங்க. திருப்பரங்குன்றம் அதிமுகவோட சிட்டிங் சீட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க ஒரு கேண்டிடேட்டை மனசுல வச்சிருப்பாங்க, ஒரு கணக்கு இருக்கும். அப்போ இந்த கணக்குகள் எல்லாம் வந்து ஏன் அண்ணாமலையை மனதில் வைத்துக்கொண்டு பாஜக முன்வைக்கவில்லை அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவங்க கோயம்புத்தூர்ல நார்த்தை கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் இருக்காங்களா? அண்ணாமலையும் இருக்காரு கோயம்புத்தூர்ல, ஒரு பேஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாரு, கோயம்புத்தூர்ல அவர் நிக்கணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னும் போது அதிமுக அதை கன்சிடர் பண்ணல. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை களத்துல வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பாஜகவிலேயே சில விஷயங்கள் நடந்திருக்கிறது, தொகுதியை கேட்காம விட்டுருக்காங்க. அதிமுகவிலேயும் அண்ணாமலை தேவையில்லை அப்படின்னு அந்த விருப்பத்தையும் அவர்கள் வந்து உள்ளுக்குள்ள பேசி வச்சுட்டு ஒரு முன்முடிவு எடுக்கப்பட்டு தான் அண்ணாமலைக்கு சீட் இல்லை அப்படின்னு. ஏன்னா இந்த தொகுதிகளை அவங்க வந்து முதல்ல தொகுதி லிஸ்ட் வந்த உடனே அண்ணாமலை போய் அவருடைய கருத்தை சொல்லிட்டு வந்து இல்ல ஷபீர், இதுல 2024 அவங்க தலைமையில ஒரு அணி அங்க கண்டெஸ்ட் பண்ணும்போது எல்லா முக்கியமான தலைவர்களும் கண்டெஸ்ட் பண்ணணும்னு அந்த கட்சி விரும்புச்சு. அண்ணாமலையும் போட்டியிட விரும்புச்சு, திருமிகு தமிழிசை அவர்களையும் போட்டியிட சொன்னாங்க, கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பிரபலமான முகங்களையும் போட்டியிட வச்சாங்க. ஏன்னா அங்கே வாக்கு சதவீதத்தையும் வெற்றியும் நம்ம பெறணும். அப்போ இந்த முறை அந்த அந்த அப்ரோச் இல்லாமல் போயிடுச்சுன்னு பார்க்கணுமா? அப்போ இந்த முறை அந்த அப்ரோச் மற்ற எல்லாரோடையும் இருக்கு, அண்ணாமலையோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது. அண்ணாமலை மீது இருந்த அந்த நம்பிக்கை, பழைய நம்பிக்கை இருக்கு இல்லையா, பாஜகவுடைய மேலிடத்துக்கு இருந்த அந்த நம்பிக்கை என்பது கொஞ்சம் குறைந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, பல விஷயங்கள் அண்ணாமலை கிட்ட சொல்லி அவர் வந்து அதை செய்யாதது. 2024 அதிமுக கூட்டணியை உடைக்க வேண்டாம் அப்படின்றது தான் வந்து பாஜகவுடைய, தேசிய பாஜகவுடைய எண்ணம், திரு அமித்ஷா அவர்களுடைய எண்ணம். அதற்கு நேர் மாறாக அவர் செயல்பட்டுறார் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிசென்ட்மெண்ட் அப்படின்றது உருவாயிருக்கு.